இந்த கேசரி ஞாபகம் இருக்கா? பானிபூரி இது யாரு எனக்கு ஆர்டர் பண்ணது? நிலா, நான் தான் உனக்கு ஆர்டர் பண்ணேன். நிலா, இதெல்லாம் நான் உனக்கு ஆர்டர் பண்ணது. இந்த டிஷ் யாரு எனக்கு ஆர்டர் பண்ணது? இது நான் தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். அண்ட் இந்த டிஷ் எல்லாம் அப்போ தென்றல் நீ ஆர்டர் பண்ணியா? ஆமா ஆகாஷ். ஆஹா, இது எனக்கு தென்றல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கணும். நல்ல வேளை, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. நாங்களும் இதெல்லாம் கண்டுபிடிப்போம்ல. நாங்களா யாரு? இதெல்லாம் நிலா நீ எனக்கு ஆர்டர் பண்ணதா? சூப்பர். நீயும் எனக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணிருக்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எனக்கு ஆர்டர் பண்ண எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்ஸ். ஒண்ணு கூட எனக்கு பிடிக்காததே இல்ல. எல்லாத்தையும் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க. தென்றல், உண்மையா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்? என்ன தென்றல் இப்படி கேக்குற? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? நீ என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன்னு நான் பார்த்திருக்கேன்ல. தேங்க்ஸ். நிலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லக்கா. நிலா, என்னாச்சு? இல்ல, ஆகாஷத்தான் என் அக்காவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காரு. நான் அவருடைய பொண்டாட்டி. ஆனா அவரை செலக்ட் பண்ண எதுவுமே எனக்கு பிடிச்சதில்ல. ஏன் தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? நிலா, இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? ஆகாஷ் என் கூட கொஞ்ச நாள் பழகிருக்காருல்ல, அதனால நான் என்ன சாப்பிடுவேன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா உன்ன ஆகாஷ் இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத நிலா, ப்ளீஸ். நீயும் ஆகாஷத்தானும் கொஞ்ச நாள் தான் பழகுனீங்க, அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனா அப்போ பழகுனதுல இப்ப வரைக்கும் இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ என்ன சாப்பிடுவ, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு. ஆனா நான் அவருடைய பொண்டாட்டி, அவர் கூடவே தான் இருக்கேன். ஆனா அவர் ஆர்டர் பண்ணதுல ஏதாவது 1-2 கூட எனக்கு பிடிக்கலையே. நிலா, என்ன நீ சின்ன புள்ள மாதிரி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற? அதான் நான் சொன்னேன்ல, ஆகாஷ் உன்னை போக போக புரிஞ்சுக்குவாருன்னு. இன்னும் சொல்ல போனா சித்து என் கூட பல வருஷமா பழகிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். பத்தாததுக்கு இப்ப எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்கும்னு இன்னும் சித்துவுக்கு தெரியவே இல்லையே. அவன் எனக்காக ஆர்டர் பண்ண எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்காததுதான். என்ன சொல்ற? நான் ஆர்டர் பண்ண எதுவுமே உனக்கு பிடிக்கலையா? ஆமா, சரியான தத்தி நீங்க. சரி, ஓகே ஓகே, எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. என்ன டேஸ்ட் சிக்கன் பிரியாணி.
ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்க மாதவி. அசத்திட்டமா. இந்த லெக் பீஸ சாப்பிடு சாப்பிடு. குடு 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 குடு. சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணாதீங்க. நீ சாப்பிட கூடாது. மாதவி, என்ன அப்படி பாக்குற? எனக்கு வாயெல்லாம் நம 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 நமன்னு இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதையே கொண்டு வா. எக்ஸ்ட்ராவா 2 லெக் பீஸ் எடுத்துட்டு வா. இத கொண்டு வர அத்தை. இருங்க இருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நானும் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க அத்தை. என்னடி இது? என்னடி இதுனா? நீங்க வழக்கமா சாப்பிடுறதுதான் அத்தை. உப்பு இல்லாத சப்பாத்தியும் அரைவேக்காட்டுல வேக வச்ச காய்கறியும். மாணவிய எதுக்கு மறக்கிற? நீ வழக்கமா இதைத்தானே சாப்பிடணும். அப்புறம் என்ன? சாப்பிடு சாப்பிடுங்க அத்தை. நான் என்ன ஆடா மாடா எப்ப பார்த்தாலும் இதையே வைக்கிற? அவங்க 2 பேரும் என்ன சாப்பிடுறாங்களோ எனக்கும் அதையே கொடுக்குறேன். அத்தை, அத சாப்பிட கூடாது அத்தை. விளையாடுறீங்களா என்ன? உங்களுக்கு இததான் குடுக்கணும்னு தென்றலும் நிலாவும் என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இத பாரு மாதவி, அவங்க 2 பேரும் தான் வீட்ல இல்லல்ல, அப்புறம் என்னடி? எனக்கும் பிரியாணி கொண்டு வந்து கூட. நீங்க இப்படி எல்லாம் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் கேட்டாலும் கிடைக்காது. நீங்க இப்படி கட்டாயப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே தென்றலும் நிலாவும் நீங்க இங்க என்ன சாப்பிடுறீங்களோ அத போட்டோ எடுத்து அவங்களுக்கு என்ன அனுப்ப சொல்லிருக்காங்க. என்ன போட்டோ எடுத்து அனுப்புமா? அப்ப தெரியும். போட்டோ எடுக்கறத நீ நல்லா சிரிச்சுக்கிட்டு சாப்பிடு. பாக்கட்டும். நீங்க நல்லா அழுதுகிட்டே சாப்பிடுங்க. அந்த தென்றலும் நிலாவும் சொல்றத கேட்டுக்கிட்டு இவ ரொம்ப ஆர்டர். முதல்ல அந்த தென்றல வீட்டை விட்டு துரத்திட்டா போதும். அதுக்கப்புறம் இவளும் அந்த நிலாவும் தானா அடங்கிடுவாளுங்க. அத்தை, சீக்கிரம் சாப்பிடுங்க அத்தை. நான் போட்டோ எடுக்கணும். சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுமா? எடுமா, நல்லா எடு. இங்கேயும் சரி வரலையே அத்தை. இப்படி உம்மன் உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? சிரிச்சுட்டே சாப்பிடுற மாதிரி போஸ் கொடுத்தாதானே நல்லா இருக்கும், அழகாவும் இருக்கும். குடுங்க. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நம்ம ஆகாஷும் அவனை கல்யாணம் பண்ணிருக்கிற நிலாவும் தான் இந்த வீட்டோட வாரிசு. நிலாதான் நம்ம குடும்ப வாரிச சுமக்க போற. மத்தபடி அந்த தென்றலும் சித்துவும் இந்த குடும்பத்துக்கு யாரோதான். ஆகாஷ் தான் முட்டாள்தனமா அந்த சித்துவ தன்னோட அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நீயும் அவனை ஒரு பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் அந்த சித்துவ என் பேரனா நினைக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு தற்காலிகமா வந்திருக்கிற விருந்தாளிங்க மட்டும்தான். அதுவும் என்னோட விருப்பம் இல்லாம வந்து தங்குற விருந்தாளிங்க. இதையெல்லாம் நான் ஆகாஷ் கிட்ட சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். நீங்க 3 பேருமா சேர்ந்து அவனுக்கு புரிய வைங்க. அப்பதான் அவன் அந்த தென்றலையும் சித்துவையும் கொஞ்சம் தூரமா வைப்பான். அத புரிஞ்சுகிட்டு அவங்களும் சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. நிறுத்துங்கம்மா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், நான் உள்ளத தானடா சொல்றேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாமா? ஏமா, நீங்க கடைசி வரையும் திருந்தவே மாட்டீங்களா? உங்க பேச்சை கேட்டு நான் சாரதாக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு இதுவரைக்கும் நான் மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தினால இப்பதான் கொஞ்ச நாளா நான் பெத்த பிள்ளை சித்து என் கூட வந்து தங்கிட்டு இருக்கான். இது பிடிக்கலையாமா உங்களுக்கு? என்ன ரொம்ப பேச வைக்காதீங்கம்மா. ச்சே, என்ன புத்திமா உங்களுக்கு? சாப்பிட்டுட்டு போங்க. பாராண்டால் வயசான காலத்துல கிருஷ்ணா ராமானு கடவுளையும் நினைச்சுக்கிட்டு, அதுதான் உன் வயசுக்கு பொருத்தமா இருக்கும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி எப்பவும் குரூரமா யோசிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்க? என்ன ஜென்மமோ நீ? மாமா,
மாமா நீங்களாவது வேண்டாம்மா, முழுசா சாப்பிட்டு வேண்டாம்மா, போங்க. விடுமா. மாமா வேண்டாம். நில்லுங்க மாமா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள பாதி சாப்பாட்லயே எந்திரிச்சு போக வச்சிட்டீங்களே. ஏன் இப்படி இருக்கீங்க? ஏய், சும்மா இப்படி கத்தி மிரட்டுற வேலை என்கிட்ட வேண்டாம். மாமா சொல்ற மாதிரி இனிமேலாவது எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குங்க. அத விட்டுட்டு அனாவசியமா தென்றலையும் சித்துவையும் இங்க இருந்து அனுப்பணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது உங்களால நிச்சயம் முடியாது. உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தென்றலையும் சித்துவையும் நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சித்து ஏன் மகன், தென்றல் ஏன் மருமகன். அத உங்களால மாத்தவே முடியாது. என்ன மீறி ஒரு காலத்துல என்ன இந்த வீட்டுல யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன எதிர்த்து பேசுறாங்க. இது இப்படியே போனா இந்த வீட்டுல நான் சீக்கிரமாவே செல்லா காசு ஆயிடுவேன் போல இருக்கேன். உனக்கு ஓகே இல்ல? ஆமா. ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப ஹாப்பி. அடுத்து எங்க போலாம்? பீச்சுக்கு போலாமா? இல்ல, பீச்ல எல்லாம் இந்நேரம் வெயில் ஜாஸ்தியா இருக்குமா? போலாமே, பீச்சுக்கே போலாம் நம்ம. என்ன சித்து, போலாம்ல? சரி, okay. ஓகே. சரி, ஓகே, போலாம். சார் பில். ஆகாஷ், நான் பே பண்றேன், இருங்க. இருங்க ப்ரோ. ஆகாஷ் சொன்னா கேளுங்க, நான் பே பண்றேன். அட விடுங்க, நான் பண்றேன். ஆகாஷ், நான் மச்சான், ஒரு நிமிஷம் இருங்கடா. ஓகே. சொன்னா கேளுங்க. ஓகே, ஆகாஷ் கார்ட் பேமெண்ட். பரவாயில்ல, சித்துவே ஆ, பண்ணு. இந்தாங்க. இருங்க. பில்ல நான் பே பண்ணலாமா? ஹாய் மேம். நீங்க? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன் மேம். நீங்க தென்றல் தானே? ஆமா. என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? உங்களை தெரியாம யாராவது இருப்பாங்களா? நீங்க பிக் எஃப்எம் ஆர்ஜே தானே? என் வேலையை அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமா மேடம், நான் உங்களோட பிக் 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 ஃபேன் மேடம். உங்க எல்லாரோட பில்லையும் இன்னைக்கு நானே செட்டில் பண்றேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க பே பண்ணிக்கிறோம், நீங்க கிளம்புங்க. என்ன சார், மேடம்காக நான் பே பண்ணிப்பேன்ல. அதான் சொல்றாருல, கிளம்புங்க ப்ரோ. தென்றல் வாங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்க இருக்கிற அழகுக்கு நீங்க டிவிலயே காம்பரிங் பண்ணலாமே மேடம். நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச சேனல்ல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா மேம்? அதெல்லாம் வேண்டாம் சார். இப்ப நான் எங்கேயும் ஒர்க் பண்றதா இல்ல. நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். மேடம் மேடம் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு செல்ஃபி உங்க கூட எடுத்துக்கிறேன் மேடம். ஏய், ஏய், செல்ஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. மேம் ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு செல்ஃபி தானே மேடம்? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? போயா. என்ன மேடம், ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மேடம். பரவாயில்ல ஆகாஷ், செல்ஃபி தானே, எடுத்துக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏய் ஏய் ஏய், ஏய், ஆஸ்கர், சொன்னா கேட்க மாட்டியா? ஏய், ஆகாஷ், வேண்டாம். ஒன்னும் சொல்ல கேட்காம செல்ஃபி எடுக்கிறேன், நீ என்னடா பண்ற? வேண்டாம், நான் விட்டுருங்க. எந்திரா, என்னடா ஆச்சு? மச்சான், என்ன அடிச்சிட்டான்டா, அவனை அடிங்கடா. ஏய், ஆகாஷ், ஏய், வேண்டாம்.
சார் சாரி சார், தெரியாம நடந்துச்சு. ப்ளீஸ் கேரி ஆன். கடக்கும். தேங்க்யூ. சாரி சார். ஆகாஷ், என்ன ஆகாஷ், ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன ஆகாஷ், அவனுங்க ஏதோ குடி போதையில பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க ஏன்? இது பப்ளிக் பிளேஸ். தென்றல் வேற ஒரு ஃபேமஸான ஆர்ஜே. அதுவும் இல்லாம போற வர பொறுக்கி பசங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது ஆகாஷ். சரி வாங்க வாங்க தான், வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க தான். ஆகாஷ், டேய் தென்றல், என்னாச்சு? நீங்க எல்லாரும் இங்க இருந்து போகும்போது ஜாலியா ஊரை சுத்திட்டு நைட்டு தான் திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா இப்ப போன வேகத்துல அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஆகாஷ் எதுக்கு ஒரு மாதிரி இறுக்கமா போறான்? சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா அத்தை. என்ன சொல்ற நிலா, என்ன பிரச்சனை? நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அங்க ஒரு குடிகாரன் அக்கா கிட்ட வந்து அக்காவோட தீவிர ஃபேனுன்னு சொல்லி ஒரு மாதிரி தப்பா பிஹேவ் பண்ணான். கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டாங்க. அக்காவை அவங்க கிண்டல் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் ஆகாஷ் அத்தானுக்கு எங்கிருந்து தான் கோவம் வந்துச்சுன்னே தெரியல. அவங்கள அடி பின்னி எடுத்துட்டாரு. அப்போ சித்து ஒண்ணும் பண்ணலையா? சித்து மாமாவும் கோவப்படதான் செஞ்சாரு. இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல அளவுக்கு மீறி கோவப்படக்கூடாதுன்னு சித்து மாமா அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஆகாஷ் அத்தனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தென்றல் மீடியால வேலை செஞ்சவ, அதனால அவள நிறைய பேருக்கு தெரியும். அதான் அந்த பையன் தென்றல் கிட்ட கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டான் போல. அவனை பக்குவமா கண்டிக்கிறத விட்டுட்டு ஆகாஷ் எதுக்கு இவ்ளோ தூரம் டென்ஷன் ஆனா தெரியல அத்தை. ஆகாஷ் என் மேல ரொம்பவே அக்கறைப்படுறாரு. சரி வாங்க ரூமுக்கு போலாம். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி தான் சித்து மாமாவும் சொன்னாரு. தென்றல் ஃபேமஸான ஆர்ஜே. பொதுவா இந்த மாதிரி இருக்கிறவங்க பப்ளிக் பிளேஸ் வரும்போது அவங்கள பார்த்ததும் சில பேர் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாதுன்னு ஆகாஷ் தனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஆகாஷ் தான் கேட்கவே இல்ல. ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டாரு. அப்ப மூஞ்சி தூக்கி வச்சதுதான் இன்னும் அவருக்கு கோபம் குறையவே இல்லை. சரி, நான் போய் சமாதானம் பண்ணி பாக்குறேன். இதுக்குதான் எல்லாருக்கும் பரிச்சயமாகற மாதிரி மீடியாவுல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப பாத்தியா, தென்றல் போற வர இடத்துல எல்லாம் எவனாவது கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எதுக்காக ஆகாஷ் கோவப்படுறான்? முறையா பார்த்தா தென்றலோட புருஷன் சித்து தானே. அவன் தானே எதுக்கு கோவப்பட்டிருக்கணும்? ஆகாஷ் எதுக்காக கோவப்பட்டு அந்த பசங்க கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கான்? என்னத்தை இப்படி பேசுறீங்க? சித்து ஆகாஷோட அண்ணன், தென்றல் ஆகாஷுக்கு அண்ணன் பொண்டாட்டி. அண்ணன் பொண்டாட்டி கிட்ட ஒருத்தன் பொது இடத்துல கலாட்டா பண்ணா ஆகாஷுக்கு கோவம் வராதா? ஆகாஷ் தென்றல அண்ணன் பொண்டாட்டின்னு நினைச்சானா, இல்ல நாம கட்டிக்க போற இருந்த பொண்ணுன்னு நினைச்சானான்னு யாருக்கு தெரியும்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க, என்ன சொல்லணும்? போடி, என்னோட அடுத்த வியூகமே நிலாவுக்கு ஆகாஷ் மேலேயும் தென்றல் மேலேயும் சந்தேகத்தை உண்டு பண்றதுதான்.